வேலை வாங்கித் தருவதாக மலேசியாவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு ஏமாற்றப்பட்ட 21 இளைஞர்கள் முதலமைச்சர் கலைஞரை இன்று சந்தித்து நன்றி தெரிவித்துக் கொண்டனர். அவர்களுக்கு நிவாரண உதவி அளித்து முதலமைச்சர் கலைஞர் உத்தரவிட்டுள்ளார். மலேசிய ஏஜென்டான உமர் அலி என்பவர் ஆஸ்திரேலியாவில் வேலை வாங்கித் தருவதாக கூறி சென்னை மற்றும் கடலூரைச் சேர்ந்த 21 இளைஞர்களை மலேசியாவிற்கு அழைத்துச் சென்றார். அவர்களிடம் தலா 2 லட்சம் ரூபாய் வாங்கிவிட்டு அவர் தலைமறைவாகிவிட்டார். அப்பாவிகள் 21 பேரும் சரிவர உணவு கூட கிடைக்காமல் தவித்தனர். இந்நிலையில் மலேசியாவிற்கு சென்றிருந்த விவசாய தொழிலாளர் கட்சியின் தலைவர் திரு பொன்குமார் இதனை அறிந்து தமிழக முதலமைச்சர் கலைஞரிடம் முறையிட்டார். முதலமைச்சரின் முயற்சியால் மீட்கப்பட்ட தமிழக இளைஞர்கள் 21 பேரும் நேற்றிரவு சென்னைக்கு அழைத்து வரப்பட்டனர். அவர்கள் அனைவரும் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் கலைஞரை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். நிலைமைகளை அறிந்து உடனடியாக சென்னை வந்து முதல்வரிடத்தில் சொன்னேன். மாலை 6 மணிக்கு அவரிடத்தில் சொல்றேன். 8:30 மணிக்கு டிஆர் பாலு அவர்கள் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சரை பார்க்கிறாங்க. 2 மணி நேரத்தில் துரித நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் தமிழகம் வருவதற்கான ஏற்பாடுகளை மின்னல் வேகத்தில் இன்றைக்கு நடவடிக்கை எடுத்து அவர்கள் எல்லாம் தாயகம் திரும்பி இருக்கிற டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்களுக்கும் அவர்தான் ஆதரவு என்பது இதன் மூலம் தொடர்ந்து நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்பது. தமிழ்நாடு சிஎம் பார்த்து நாங்கள் இவ்வளவு கஷ்டப்படுறோம்னு அண்ணன் எடுத்து சொல்லி உடனே அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பேசி அவங்களை சீக்கிரமா இந்தியாவுக்கு வர வச்சு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே நாங்கள் செலவு பண்ண காசையும் எங்களுக்கு மீட்டு தரேன்னு சொல்லிருக்காங்க. இன்னைக்கு நாங்கள் வீட்டுக்கு போறதுக்கு ரூபாய் 2,50,000 ரூபாய் உதவித்தொகையால் அறிவிச்சிருக்கிற முதல்வர்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. பாதிக்கப்பட்டவர்களிடம் நடந்த விவரங்களை கேட்டறிந்த முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் ஊருக்கு திரும்பிச் செல்லவும் உடனடி நிவாரணத்திற்கும் பாதிக்கப்பட்ட 21 பேர்களுக்கும் தலா 10,000 ரூபாய் வீதம் முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து மொத்தம் 2,10,000 ரூபாய் அளிக்க உத்தரவிட்டார். உடனடியாக இந்த நிதியை சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி மைத்ரி ராஜேந்திரன் 21 பேருக்கும் வழங்கினார். குடியரசு தினத்தை ஒட்டி டெல்லியில் ரகசிய கண்காட்சி